ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 4 டீஸ்பூனுக்கு கெட்டி தயிர் போட்டுக்கலாம். இது நல்லா கையிலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சிங்கன்னா உள்ளே நல்லா மேரினேட் ஆயிரும். உள்ளே நல்லா ஊறி நல்லா சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கிரேவியில் சாப்பிட்டோம்னாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சோம்னா இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் கொடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு வந்து ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு வடை சட்டியில் 3 டீஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் குருமிளகு, 2 டீஸ்பூனுக்கு மல்லி போட்டுக்கலாம். இதுக்கு கூடவே 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 டீஸ்பூனுக்கு வந்து நம்ம கசகசா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா மணம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நான் வறுத்தாச்சு. அதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். வேறு ஒரு கடாயில் நான் வந்து 4 டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க. அதில் 4 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி பரோட்டாக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி, தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும். 3 தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதையும் போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் எடுத்து அதில் போட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம இதில் போட்டிருக்கனால டேஸ்ட்டை பார்த்துட்டு போட்டுக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டுறாதீங்க. இப்போ வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா தண்ணி விடும். அதிலே வந்து ஒரு பாதி வேக்காடு வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் வேணால் இந்த டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிட்டு தண்ணி வந்து நல்லா ஜார் அலாசி தண்ணியும் ஊற்றிடலாம். இதில் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. அவ்வளோதான். நல்லா 5-6 கொதி வரட்டும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி எடுத்தால் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ்.